Hi everyone, welcome to my channel. இன்றைக்கி நான் வீடியோவில் எங்கள் வீட்டில் ஒரு நார்மலான லஞ்ச் மெனு ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். அதை அப்படியே உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுவோம்னு சொல்லி நினச்சேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வீட்டில் மரக்கறிக்கு கத்திரிக்காய் கோவா இது ரெண்டும் தான் இருந்துச்சு. அப்போ இதே வச்சு நாங்கள் லஞ்சை ரெடி பண்ணிடுவோம்னு எடுத்துட்டேன். எப்போவுமே கத்திரிக்காயோட பருப்பு சேர்த்தாக்கக்குள்ளே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு அரை கப் அளவுக்கு பருப்பு எடுத்து நல்லாவே கழுவிட்டு அதில் வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, ரம்பை, மசாலாவுக்கு மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், உப்பு, இதோடவே பருப்பு வேவுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பருப்பை வேக வச்சுட்டேன். அடுத்து கோவாவை சுண்டுவோம்னு எடுத்திருக்கிறேன். கோவாவை சுண்டுறேன்னா நல்லா சின்னதாக கோவாவை அரிய வேணும். நிறையவே டைம் எடுக்கும். நான் இது மாதிரி ஒரு ஸ்க்ரேப்பர் ஒன்று எடுத்து இந்த பிளேடால் துருவி கொருவேன். அப்போ எங்களுக்கு நல்லா சின்னதாகவும் கிடைக்கும். மிச்சம் நேரம் எடுக்காது. டக்குண்டு இது மாதிரி துருவி எடுத்து குறையிலும். கோவா மட்டும் இல்லை, பீட்ரூட் ஆக்கக்குள்ளையும் நான் இது மாதிரி தான் ஸ்க்ரேப் பண்ணி தான் எடுப்பேன். அப்போ எங்களோட வேலை டக்குன்னு சொல்லி முடிஞ்சிடும். ஸ்க்ரேப்பரில் துருவி எடுக்கிறதெல்லாம் எல்லாருமே செய்கிறது தான். இதெல்லாம் சின்ன டிப்ஸ். எவ்வளோ பூ மாதிரி சின்னதாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். கத்தியால் இது மாதிரி அரைஞ்சு குறையிலும் ஏலாமல் இருந்தாலும் மிச்சமே டைம் எடுக்கும். ஆனால் இது டக்குண்டே வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ இதை கழுவிட்டு தண்ணியை வார வச்சு குறை வேணும். அடுத்து பருப்போடு சேர்த்தாக்குறதுக்கு கத்திரிக்காயும் வெட்டி எடுத்துட்டேன். லஞ்ச் மெனு ஏதோ பிளேனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ உமா கருவாடு இருக்குன்னு சொல்லி தந்தாங்க. சரி, அதையும் பொரிச்சு கொருவோம்னு எடுத்துட்டேன். கத்திரிக்காவை வதக்கி கொற போகிறேன். அதுக்கு ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி கடு, சீரகம், கருவேப்பிலை, ரம்பை, இடித்த வெள்ளைப்பூடு, வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு இந்த தாளிப்புக்கு காஞ்ச கொச்சிக்காய் சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் சேர்க்க மறந்துட்டேன். இப்போ இதில் ஒரு தக்காளி, 2-3 பச்சை கொச்சிக்காய், இதோடவே வெட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காவையும் சேர்த்துட்டு மசாலாவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், வறுக்காத கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு மூடியால் மூடி அப்படியே வேக வச்சிட வேணும். அப்படியே இங்கால பருப்பும் வெந்துருச்சு. இந்த அளவுக்கு பருப்பு வெந்தால் போதும். அப்படியே இங்கால கத்திரிக்காயும் வெந்துருச்சு. கத்திரிக்காய் வேவுறதுக்கு எங்களுக்கு அவ்வளோ டைம் எடுக்காதுன்னா இப்போ இதில் வேக வச்ச பருப்பையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் புளி தண்ணி சேர்த்துருக்கிறேன். எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும். புளி தண்ணியும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தேங்காய் பாலும் சேர்த்து அப்படியே இதை லேசாக கொதிக்க விட்டுருங்க. அடுத்து கோவாவை சுண்டி கொறத்துக்கு ஒரு தாச்சியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடு சேர்த்து கடு வெடித்ததுக்கு பிறகு ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துட்டு கொச்சிக்காவில் இந்த பழுத்த கொச்சிக்காய் இருக்கேன்னா அது சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கோவா சுண்டல் எல்லோவாக இருக்க போக்கில் இது ரெட் கலராக பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு கோவாவையும் சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை தாளிக்கக்குள்ளே சேர்த்துக்கிறவும் மேலும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு பிறகு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடுங்க. இதை இப்படித்தான் செய்ய வேணும்னு இல்லை. இன்றைக்கான மெனுவை நான் இப்படி செஞ்சுருக்கிறேன்னு காட்டியிருக்கிறேன், அவ்வளவும் தான். இதே டிஷ்ஷை இன்னொரு நாளைக்கு நான் வேறு மாதிரியும் ட்ரை பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அது மாதிரி சேர்த்து நீங்கள் செஞ்சு போகிறேலும். இங்கால பருப்பு கத்திரிக்காய் லேசாக கொதிச்சதுக்கு பிறகு மேலால் கொஞ்சமாக மிளகுத்தூள் தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து கருவாடை பொரிச்சுக்கிறதுக்கு ஒரு தாச்சியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாவினத்துக்கு பிறகு கருவாட்டை போட்டு பொரிச்சு எடுத்துக்கொண்டேன். கருவாடை நல்லாவே க்ளீன் பண்ணிவிட்டு சுடு தண்ணி ஊற்றி கழுவி எடுத்திருந்தேன். கருவாட்டை பொரிச்சு எடுத்ததுக்கு பிறகு இதே எண்ணெயில் உப்பு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் 5-6 காஞ்ச கொச்சிக்காயும் பொரிச்சு எடுத்துட்டு மறுவாலும் வெட்டி உப்பு தண்ணியில் போட்டிருந்த பச்சை கொச்சிக்காயும் பொரிச்சு எடுத்துக்கொண்டேன். முழுசாக போட்டால் எண்ணெயில் போட்டோன்னே வெடிக்குமேனா அதனால் இது மாதிரி பொரிச்சு எடுத்துட்டேன். இங்கால கோவாவும் வெந்துடுச்சு. நாங்கள் சின்னதாக அரிஞ்சிருந்தோம், அதனால் நேரம் எடுக்கல, டக்குண்டே வெந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தால் கோவா சுண்டலும் ரெடி. இன்றைக்கான லஞ்ச் மெனு ரெடி. இதில் ஹைலைட்டாக இருந்ததே கொச்சிக்காய் பொரியலும் கருவாடும் தான். உண்மைக்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. உங்களோட வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு சொல்லி என்கிட்ட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.